தக் லைஃப் படத்துடைய குட்டி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. யாருக்காக அப்படின்னா எஸ்டிஆர் இன்ட்ரோக்காக தனியாக வீடியோவே போட்டு எஸ்டிஆர் இன் அப்படின்னு போட்டாங்க. நிஜமாவே சிம்புவுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் கழிச்சு அந்த ஓப்பனிங்கே வந்து ஒரு மாதிரி கேட்சியாக இருந்தது இந்த படத்தில். நல்ல வேளை இதில் வந்து அஜித் நடிச்சிருந்தா இந்த கார் தலைகுப்புறம் விழுந்து பெரிய விபத்துக்குள்ளாக இருக்கும். பல விதமாக சொல்கிறாங்க, கமலுக்கு மகனாக நடிக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. சிம்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவா நடந்துகிறாருங்கிறத பொறுத்து தான் நம்மளும் அவரை மாரி ஒரு நடிகர், அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதுதான் நமக்கும் இருக்குது. சிம்புவோட இயல்பு அப்படிதான். அவர் வரும்போது ஒரு 10 பேர் முன்னாடி வரணும் பின்னாடி வரணும். பட் ஜெயம் ரவி அப்படி விரும்ப மாட்டார். அவர் பட்டம் வருவார், அவர் பட்டம் போவார். மொத்த திரையுலகமும் தவிச்சு போய் நிற்கிதுங்க. முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப மிரண்டு போய் நிற்கிறாங்க. நீங்கள் ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளம் எப்படி கொடுக்க முன் வந்தாங்கன்னா ஓடிடிலேருந்து ஒரு பெரிய தொகை வருது, அதனால நம்ம கொடுப்போம். நடிகர்களை வந்து கால் ஷீட் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய போட்டி பல தயாரிப்பாளர்களுக்குள்ள. மக்களே அன்பு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட யார் இருக்காங்க பார்த்தீங்கன்னா வலைபேச்சு சந்திரன் சார். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். தக் லைஃப் படத்துடைய குட்டி ஒரு வீடியோ ஒன்று வந்தது. யாருக்காக அப்படின்னா எஸ்டிஆர் இன்ட்ரோக்காக தனியாக வீடியோவே போட்டு எஸ்டிஆர் இன் அப்படின்னு போட்டாங்க சார். அந்த வீடியோ பார்த்தீங்களா? எப்படி சார் இருந்தது? இல்லை, அதிரடியாக இருந்துச்சு. நல்லா நிஜமாகவே சிம்புவுக்கு வந்து ஒரு நீண்ட நாள் கழிச்சு அந்த ஓப்பனிங்கே வந்து ஒரு மாதிரி அப்படி கேட்சியாக இருந்தது இந்த படத்தில். அதான் நான் இன்றைக்கி கூட வலைபேச்சில் சொன்னேன், நல்ல வேளை இதில் வந்து அஜித் நடிச்சிருந்தா இந்த கார் தலைகுப்புறம் விழுந்து பெரிய விபத்துக்குள்ளாக இருக்கும். பட் இவர் ஏதோ கரெக்டாக டிரைவிங் ஸ்கூல்லாம் கரெக்டாக போயிட்டு எல்லாம் கற்றுக்கிட்டு வந்து கார் ஓட்டிருப்பார் போல இருக்குது அப்படின்னு நினச்சேன். நல்லா அந்த காட்சி ரொம்ப பிரமாதமாக இருந்துச்சு. அதுலேயும் கமல் அவர்களுக்கு மகனாக நடிக்கிறார், வில்லனாக நடிக்கிறார் அப்படின்னு அதுக்குள்ளே பல ரூமர்ஸ் போயிட்டு இருக்கு. என்ன மாதிரியான கதாபாத்திரம் சார்? ஏன்னா இப்போ கமல் சார் இருக்காரு அண்ட் நிறைய ஆக்டர் உள்ளே வர்றாங்க. ஆல்ரெடி ஜெயம் ரவிக்கு பதிலாக அசோக் செல்வன் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்பொழுது சிம்பு அவர்களுக்கு ஒரு நல்ல கதாபாத்திரம் கொடுத்தா தான் ஆப்வியஸ்லி படத்துக்குள்ளே போயிருக்க போகிறாரு. என்ன மாதிரியான கதாபாத்திரம் கொடுத்துருக்கோம்? இல்லை, அதை பற்றி தகவல்கள் எதுவும் நம்ம கிடைக்கல. பல விதமாக சொல்கிறாங்க, கமலுக்கு மகனாக நடிக்கிறாரு அப்படி இப்படிலாம் சொல்கிறாங்க. பட் அது எந்த அளவுக்கு உறுதின்னு நமக்கு தெரியும். இப்போ அந்த ஷூட்டிங் ஸ்பாட்லேருந்து ஒரு பிக் ஒன்று ரெடி ஆச்சு பார்த்தீங்கன்னா சார், அந்த லுக் எல்லாமே கம்ப்ளீட்லி வேறு மாதிரி இருக்குது. அண்டு மணிரத்னம் படத்திற்குள்ளே எஸ்டிஆர் வந்ததற்கு வேறு ஒரு காரணம் இருப்பதாகவும் சொல்கிறாங்க. அதாவது எஸ்டிஆர் 48 காரணம் சொல்கிறாங்க. அது ஒரு கனெக்ஷன் இருக்குமா? வாய்ப்பு இருக்கா? ஆமாம், என்னப்பா ஒரு பெரிய தொகை அட்வான்ஸாக கொடுத்துருக்குறாங்க. அவர் இவ்வளோ நாள் உட்கார வச்சுட்டாங்க. ஆரம்பிச்சிடலான்னு சொல்லி உட்கார வச்சுருக்காங்க. சிம்பு நடிக்க 100 கோடி பட்ஜெட்டில் ஒரு படத்தை எடுக்கிறாங்க அவங்க. சிம்புவுக்கு 100 கோடி பிஸ்னஸ் இருக்கான்னா இல்லை. இப்போ அவங்களுக்கு என்னென்னா இந்த படத்தை இன்னும் நம்ம வந்து எவ்வளவு பட்ஜெட்டில் குறைச்சி ஒரு ரொம்ப சிக்கனமாக எடுக்க முடியும். அதே நேரத்தில் இந்த கிராண்டியரும் விட்டு போயிடக்கூடாது. இதுக்காக பயங்கரமாக ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கு தான் நான் நிறைய நாட்களை எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்தில் சிம்புவே டென்ஷன் ஆகிட்டார். எவ்வளோ நாளுங்க உட்காந்துருக்கிறதுனா, நீங்கள் நடுவில் எனக்கு டைம் கொடுங்க, நான் வேறு ஒரு படம் பண்ணிட்டு வந்துடுறேன் அப்படின்னு கேட்கும்போது, இல்லை சார் இந்த கெட்டப்பு மாறிச்சுன்னா கஷ்டம், அதனால் இந்த கெட்டப்பு எங்களுக்கு வேணும், நீங்கள் போகாதீங்கன்ட்டாங்க. சரி, மறுபடியும் அவர் வெயிட் பண்ணும்போது தான் எவ்வளோ நாளைக்கு அவரை வெயிட் பண்ண வைக்கிறதுங்கிற குற்ற உணர்வு அவங்களுக்கே வந்திருக்கும் போல இருக்குது. ரைட்டு, கரெக்டாக தக் லைஃப்பில் ஒரு ஸ்பேஸ் அவங்களுக்கு கிடச்சோடனே, அவங்க தானே ராஜ்கமல் மணிரத்னம் 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற படம் ரெட் ஜெயண்ட். அதனால் டக்குன்னு சிம்பு அதுக்குள்ளே போட்டாங்க. இப்போ என்ன பிரச்சனை அப்படின்னா, இப்போ ஓடிடி சேட்டலைட் பிஸ்னஸ் வந்து மலைன்னு இறங்கிருச்சு. விஜய் படமே வந்து லியோவை விட ஒரு 30 கோடி கம்மியாக தான் போயிருக்கு. ஸோ அந்த அளவுக்கு வந்து சேட்டலைட் பிஸ்னஸ் இறங்கிருச்சு எல்லா இடத்துலையுமே, ஓடிடி சேட்டலைட் எல்லாருக்குமே. அப்போ சிம்புவுக்காக அவங்க ஏற்கனவே போட்டு வச்சுருப்பாங்கல்ல, இந்த படத்தை இவ்வளோ விலைக்கு நம்ம வித்துடலான்ட்டு. அப்போ அங்கேயும் டவுன் ஆகும் பொழுது டோட்டலாக இவங்க போட்ட பட்ஜெட்டு ஏற்கனவே எப்படா குறைக்கிறதுன்னு உட்காந்துருக்காங்க. இப்போ இதையும் சேர்த்து குறைச்சிங்கன்னா படமாக வருமானே தெரில. அப்போ என்ன பண்ணுறது? ஒரு வேளை அவர் கொடுத்த அட்வான்ஸை இந்த படத்தில் கழிச்சிடலாம் அப்படின்னு கூட அவங்க நினச்சிருக்கலாம், தெரியல. இது வரைக்கும் வந்து அந்த எஸ்டிஆர் 48ன்னு அவங்க சொல்லப்பட்ட படம் தேசிங் பெரியசாமி படம் கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரியே இருக்குது. அதற்கான எந்த முன் நகர்வும் இல்லை, அப்படியே தான் இருக்குது. ஷூட்டிங் எதுவுமே போகலை. ஆமாம். அப்போ இது ஒரு டேலியாக கூட எடுத்துக்கலாம். நிச்சயமாக டேலி ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இப்போ சிம்பு அவர்கள் உள்ளே வந்ததுமே வேறு 2 நடிகர்கள் வெளியே போனது நமக்கு தெரியும், சர்ச்சையாக இருந்தது. அதுக்கு உண்மையான காரணம் இது, இன்னும் அந்த சண்டை தொடர்ந்துக்கிட்டு தான் இருக்குது அவர்களுக்குள்ள. இல்லை, அது நேரடி சண்டைன்னு எடுத்துக்கிறத விட சிம்பு வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டில் என்னவா நடந்துகிறாருங்கிறத பொறுத்து தான் அது ஜெயம் ரவியில் அவர் நடந்துக்கிறதுங்கிறது தயாரிப்பாளரையும் இயக்குனரையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம் சார். இப்போ நடிகராக இப்போ ஜெயம் ரவிக்குரிய போர்ஷனுக்கு சரியாக அவர்கள் நடிச்சிட்டா முடிஞ்சு போயிட போகுது இல்லையா சார்? இல்லை, சக நடிகர் நமக்கு முன்னாடி எப்படி இருக்காருங்கிறது ஒன்று இருக்குல்ல. நம்மளும் அவரை மாரி ஒரு நடிகர், அவருக்கு என்ன பிஸ்னஸ் இருக்கோ அதுதான் நமக்கும் இருக்குது. அப்போ நம்மளை விட ஏன் ஒரு ஓவராக ஆட்டிடியூட் காட்டுறாருன்னு ஒன்று இருக்கும்ல. சிம்புவோட இயல்பு அப்படி தான். அவர் வரும்போது ஒரு 10 பேர் முன்னாடி வரணும் பின்னாடி வரணும், இப்போ போன்னு சொல்லணும், இதெல்லாம் அவர் விரும்புகிறாரு.
பட் ஜெயம் ரவி அப்படி விரும்ப மாட்டார். அவர் பாட்ட வருவார், அவர் பாட்ட போவார், தனியாளாக வருவார், அவரே கார் விட்டு போவார். அதனால் ஒரு பெரிய விஷயமா இருக்காது. அப்போ இது எங்கெல்லாம் அவர் பார்க்குறாரோ அங்கெல்லாம் அவருக்கு ஒரு உள்ளுக்குள்ளே என்னடாதுன்னு தோணுமோன்னு நினைக்கிறேன் நான். ஸோ அதனால் எதுக்கு நம்ம சேர்ந்து நடிச்சுக்கிட்டு அந்த சங்கடத்தை பார்த்துக்கிட்டு அப்படின்னு அவர் விலகி இருக்கலாம். இன்னொன்று வந்து சில இடங்களில் சில பேர் ரொம்ப ஆதிக்கம் செலுத்துவாங்க. அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு இப்படி வேணும் அப்படி வேணும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்புறம் படம் முடிஞ்ச பிறகு அங்கே வந்து இந்த போர்ஷனில் கை வை என்னது அப்படிலாம் இருக்குது, நிறையா இருக்குது, சினிமாவில் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் அவர் கிராஸ் பண்ணி வரும்பொழுது சிம்புவும் அப்படி இருப்பாரோ அப்படின்னு கூட பயந்துருக்கலாம். பட் இதை தாண்டி வேறு காரணம் இருக்கும்னு எனக்கு தோணலை. இடையில சொல்லும் பொழுது ஓடிடிகளுடைய அந்த வீழ்ச்சி பற்றி சொல்லிட்டு இருந்தீங்க. அண்ட் விஜய் மாதிரியான முக்கியமான நடிகர்களுக்கே பிஸ்னஸ் குறையுது அப்படிங்கும் பொழுது இது எந்த அளவுக்கு ஓடிடியோட வருகை தமிழ் சினிமாவை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகுது, நிறைய இன்வெஸ்ட் பண்ணுறாங்க, நிறைய புது படைப்புகள் வருது அப்படின்னு பேசினது நம்ம தான். ஆனால் இப்போ அதேடைய வீழ்ச்சி அப்படிங்கும்போது திரையுலகத்தை எந்த அளவுக்கு பாதிக்கும்னு நினைக்கிறீங்க சார்? மொத்த திரையுலகமும் தவிச்சு போய் நிற்கிதுங்க. முக்கியமாக தமிழ் இண்டஸ்ட்ரி ரொம்ப மிரண்டு போய் நிற்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஒரு நடிகருக்கு இவ்வளவு சம்பளம் எப்படி கொடுக்க முன் வந்தாங்கன்னா ஓடிடிலேருந்து ஒரு பெரிய தொகை வருது, அதனால் நம்ம கொடுப்போம். ஏன்னா இன்றைக்கி பெரிய போட்டி ஆயிடுச்சு. நடிகர்களை வந்து கால்ஷீட் வாங்குறதுங்கிறது மிகப்பெரிய போட்டி ஆயிடுச்சு பல தயாரிப்பாளர்களுக்குள்ள. நான் வந்து 50 கோடி கொடுத்தேன்னா இன்னொருத்தர் வந்து 60 கோடி கொடுத்து புக் பண்ணுறாரு. அப்போ நீயா நானான்னு பார்த்து 60 கோடி யாரும் கொடுக்குறாரோ அங்கே போயிடுறாங்க. ஸோ இந்த போட்டியில் நம்ம ஏதாவது படம் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்ம தேங்க முடியாதுன்னு ஒவ்வொரு நிறுவனமும் பெரிய பெரிய பணத்தை கொடுத்து நடிகர்களை உள்ளே கொண்டு வராங்க. இதற்கு பெரிய தெம்பாக இருந்தது ஓடிடி. இன்றைக்கி அது சரிஞ்சு விழும்பொழுது எல்லாருமே நம்ம படம் எடுக்கிறதா வேணாமான்னு கொஞ்சம் டவுட் ஆகி உட்காந்துருக்காங்க. இப்போ வரும்பொழுது வாங்கிக்கிட்டாங்க சார். ஆமாம், போகும்போது நடிகர்கள்லாம் விட்டு கொடுப்பார்களா சம்பளத்தை, அதாவது குறைப்பார்களா? அது என்னங்க, அது வந்து பிசாசு வாய் உள்ளே போன நெருப்பு மாதிரி தான். அது எப்படி திரும்ப நீங்கள் எடுப்பீங்க? குறைக்க கூட மாட்டாங்களா வருகிற? அதெல்லாம் ஏங்க, அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாதுங்க. முக்கியமாக இங்கே வந்து நீங்கள் அதிரடியாக எல்லா தயாரிப்பாளர்களுமே நாங்கள் 2 வருஷத்துக்கு படம் பண்ணலன்னு நீங்கள் உட்காருங்க, அதுக்கப்புறம் பாருங்கள் நடக்குதா இல்லையான்ட்டு. 2 வருஷத்துக்கு யாருமே படம் பண்ண மாட்டாங்க. அதர் லாங்குவேஜ் தயாரிப்பாளர்கள் எங்கள் ஊருக்கு வராதிங்க, எங்கள் நடிகர்களை வச்சு பண்ணாதீங்க, நாங்கள் அலோவ் பண்ண மாட்டோம். நீங்கள் சொல்கிறலாம் பார்த்தா சினிமாவை காப்பாற்றிடுவாங்க போல இருக்குது சார். இல்லை அப்படி இருந்ததுன்னா இவங்க எங்கே போவாங்க? அவங்கவுங்களே பணம் போட்டு எடுப்பாங்களா என்ன? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. யார்கிட்டயோ போய் நடிச்சு தானே ஆகணும். அந்த இடத்துக்கு இவங்களுக்கு கட்ஸு கிடையாது. அப்படி ஒரு முடிவு எடுக்கிற கட்ஸு இப்போ இவங்கள்ட்ட கிடையாது. அதுதான் சார். இது எப்படி இப்போ அந்த ஓடிடியோடைய வீழ்ச்சி அப்படிங்கிறது திரையுலகத்தை பெரிதளவாக பாதிக்க போகுது, அது கண்ணுக்கு எதிரே தெரியுது அப்படிங்கிறீங்க. அதை வருகிற நாள் ஏன்னா ஒரு பிரம்மாண்ட படைப்புகள் எல்லாம் ஓடிடிகளால் தான் உருவாச்சு. நிறைய படைப்புகளை என்ஜாய் பண்ணும் சார். ஆனால் எப்படி மிஸ் ஆக போதும் அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குது. நேரத்தில் இன்னொரு கேள்வி சார், இந்த கோடை விடுமுறையை மனதில் வச்சு பல திரைப்படங்கள் உருவாச்சு, அதை நம்ம தொடர்ந்து பேசிட்டு இருந்தோம். ஆனால் அந்த படங்கள்லாம் அப்படியே காணாமலே போயிருச்சு, ரிலீஸ் டேட்டும் தள்ளி போயிருச்சு. இப்போ கோடை விடுமுறையை மனதில் வச்ச படங்கள் நான் எக்ஸாம்பிள் இந்தியன் 2 சொல்கிறேன், தங்கலான், கங்குவா, இப்படி நிறைய படங்கள் வந்தது. அந்த படங்கள்லாம் என்ன தான் சார் ஆச்சு? குறிப்பாக இந்தியன் 2 இல்லை, எல்லாமே இந்த தேர்தலை முன்னிட்டு தள்ளி போனது தான். இப்போ தேர்தலில் வந்து ஒரு பெரிய கேப்பு கிடைச்சோன்னே சரி படத்தை நம்ம இன்னும் ஃபைன் டியூன் பண்ணுவோம்னு இறங்குனாங்க. இப்போ கங்குவாலாம் இந்த விஎஃப்எக்ஸை மாற்றி பண்ணிகிட்டே இருக்காங்க. அதனால் அவங்க ரிலீஸ் டேட்டு ஃபிக்ஸ் பண்ண முடியல. கரெக்டாக இந்த டேட்டில் வருவோம் அப்படின்னா அவங்களால சொல்ல முடியல. தங்கலான் வந்து அது நிறையா அவார்டுகளை போய் குவிக்கணும், அதுக்கப்புறம் நம்ம ரிலீஸை வச்சுக்கலான்னு ரஞ்சித் சொல்கிறதா ஒரு தகவல் இருக்குது. ஏன்னா நம்ம இங்கே தேட்டரில் ரிலீஸ் பண்ணி அதை இங்கே எப்படி அப்சர்வ் பண்ணுவாங்க, அதை எப்படி எடுத்துப்பாங்கங்கிறது ஒரு டவுட் இருக்குது. ஏன்னா அந்த படம் வந்து அவார்டுக்கான படங்கிற மாதிரி உருவாகியிருக்கு. அது கமர்ஷியலாக இருக்குமான்னு தெரியல. அப்போ நேரடியாக வந்து நம்ம உலகத்தில் எங்கெல்லாம் பெரிய ஃபெஸ்டிவல் இருக்கோ அங்கெல்லாம் அந்த படத்தை போட்டு நிறைய விருதுகளோடு இங்கே வரும்பொழுது இதுக்கு ஒரு தனி அட்டென்ஷன் கிடைக்கும்லாம் நினைக்கிறாங்க. ஸோ அதனால் அவரே தான் இவ்வளோ காலம் அப்புறம் பண்ணலான்ட்டு இருந்துருக்கிறாரு. இப்போ அவர் ஏதோ பண்ணிவிடுங்க சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்புறம் விருதுகளை பார்த்துக்கலான்ட்டு இருக்கிறாராம் இப்போ லேட்டஸ்ட் தகவல். அதனால் வந்துடுவாங்க. கங்குவா சார், கங்குவா தான் சொன்னேன் வெளியிட அப்படின்னு சொல்லி அவங்களே போட்டாங்க. அந்த போயிட்டு இருக்கு. ஆமாம். சரி, இடையில இன்னொன்று கேட்க மறந்துட்டேன். நம்ம தக் லைஃப்பில் வந்து சிம்பு அவர்களோட இன்ட்ரோக்காக வீடியோலாம் போட்டாங்க. ஆனால் இடையில சிம்பு அவர்கள் மீது ப்ரொடியூசர் கவுன்சில் ஒரு பெரிய போயிட்டு இருந்தது, ரெட் கார்டு போட்டிருந்தாங்க, பல பிரச்சனைகள் போயிட்டு இருந்தது. ஏன்னா ஐஸ்வரி கணேசன் அடுத்த நகர்வுகள்லாம் நகர்த்திட்டு இருக்கும்போது அப்படியே சைலண்ட்டாக மணிரத்னம் படத்துக்கு போயிட்டாங்க. இதெல்லாம் கேள்வி கேட்க மாட்டாங்களா? அப்போ இல்லை, மணிரத்னம் படத்துக்கு ஒத்துழைப்பு கொடுக்கக்கூடாதுன்னு பெப்சிக்கு லெட்டர் கொடுத்துட்டாங்க. இப்போ பெப்சி என்ன சொல்கிறாங்க, மணிரத்னம் வந்து எங்களுக்கு கொரோனா டைமில் நிறையா உதவி பண்ணார். ஒவ்வொருத்தருக்கும் 1500 ரூபாய்க்கு ஒரு கூப்பன் ஒன்று கொடுத்தாரு மணிரத்னம், ஒரு கார்டு. இந்த கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் பிக் பாஸாரில் போய் பொருட்களை வாங்கிக்கலாம், ஒவ்வொரு மாதம் மளிகை பொருட்களை. இது மாதிரி 22,000 பேருக்கு கொடுத்தாரு ஒவ்வொரு மாதமும். நீங்கள் இப்போ இந்த கொரோனா பீரியடு எவ்வளோ மாதம் இங்கே இருந்துச்சு, எல்லா சீசனுக்குமே நீங்கள் வந்து
மளிகை பொருட்களை போய் வாங்கிட்டு வந்துடலாம் பிக் பஸாரில். ஸோ அப்படி வந்து பல பேருக்கு அவர் பண்ணார். ஸோ அந்த நன்றி கடன் வந்து அவங்களுக்கு இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இவ்வளோ பெரிய உதவி எங்களுக்கு பண்ணியிருக்காரு, நாங்கள் எப்படி போய் ஒரு படத்தை நிறுத்த முடியும் அப்படின்னு கேட்குறாங்க. அதனால் இவங்க என்ன பண்ணிட்டாங்க, இந்த முடிவே அவங்க ஸ்ட்ராங்காக இருக்க முடியாது. ஏன்னா தயாரிப்பாளர் சார்ந்து தான் பெப்சி. அப்போ இவங்க அவங்கள்ட்ட நம்ம நீண்ட காலம் சண்டையும் போட முடியாது. அதனால் நீங்கள் தயவுசெய்து உங்களுக்குள்ளே பேசி முடித்து இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுங்க ரிலீஸ் அப்போ. ஏன்னா ரிலீஸ் டைம்லையும் இதே பிரச்சனை நீடிச்சுன்னா மறுபடியும் எங்களால் நாங்கள் வந்து அங்கே நிற்க வேண்டியதாக இருக்கும், நிறைய பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இப்போ கமலும் மணிரத்னமும் சிம்புவை கூப்பிட்டு சொல்லிட்டாங்களாம், உங்கள் பிரச்சனையை நீங்கள் சீக்கிரம் முடிங்க தம்பி அப்படின்ட்டு. அதற்கப்புறம் தான் அவர் மைக்கேல் ராயப்பனுக்கு செலுத்த வேண்டிய தொகையை நம்ம கொடுத்துருவோம், நீங்கள் அவர்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்துங்கன்னு சொல்லி தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற கதிரேசன் செயலாளர் அவர்கிட்டையும், அப்புறம் மற்றொரு செயலாளர் இவர் சவுந்தர் அவர்கிட்டையும் சொல்லியிருக்காங்க. அவங்க 2 பேரும் பேசிகிட்டு இருக்கிறதா ஒரு தகவல் இருக்குது. பட் இவ்வளவு வருஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ சிம்பு சொல்லியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 மாதம் ஆகிப்போச்சு. இதுக்கப்புறமும் என்ன பேசுகிறாங்கன்னு நமக்கு தெரியல. மைக்கேல் ராயப்பன் அவருடைய கோரிக்கையை தெளிவாக சொல்லிட்டார். ட்ரிபிள் ஏ படத்தினால ஒரு 6.5 கோடி நஷ்டம் விநியோகஸ்தர்களுக்கு நான் தர வேண்டியது இருக்குது, விநியோகஸ்தர்கள்ட்ட நேராக நீங்கள் செட்டில் பண்ணுங்கள், என் கையில் காசு தர வேணாம், செட்டில் பண்ணிட்டீங்கன்னா நான் என்ஓசி கொடுத்துட்றேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைங்கிறாரு. இவங்க அதை பேசாமல் என்ன பேசுகிறாங்கன்னு தெரியல. அது சிம்பு வைத்து தனியாக ஒரு படம் எடுத்தீங்கன்னா ரிலீஸ் ஆகும். இல்லை அந்த இடத்துக்கே மைக்கேல் ராயப்பன் போகலை. இல்லை சார், படம் எடுத்து அந்த படம் ரிலீஸ் ஆக போகிற நேரத்தில் இந்த பிரச்சனை மறுபடியும் வரும் அப்படின்னு. ஆமாம் நிச்சயமாக. அது இப்போ இன்னொரு பக்கம் ஐஸ்வரி கணேஷ் கோர்ட்டுக்கு போயிட்டார். அவர் ஒருவேளை கோர்ட்டுக்கு போகாமல் தயாரிப்பாளர் சங்கத்திலேயே அந்த புகாரை கொடுத்து அங்கேயே நின்று இருந்தாருன்னா இப்போ அந்த பிரச்சனையும் சால்வ் ஆகிருக்கும். இப்போ கோர்ட்டுன்னு போகும்போது அது எவ்வளோ நாள் ஆகும் என்னங்கிறது தெரில, அங்கே என்ன தீர்ப்பு வரும்னா தெரில. பட் மைக்கேல் ராயப்பன் பிரச்சனை ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சிருங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. ஓகே சார், இறுதியாக ஒரே ஒரு கேள்வி சார், அந்த இளையராஜா பிரச்சனை முடிவுக்கு வருமா வராதா? வாரங்கிற மாதிரி அது அப்படியே நீண்டு கொண்டே போகுதே சார், ஒரு பனி போகிற மாதிரி மூண்டுகிட்டே போகுது. அதில் இடையில ஏஆர் ரஹ்மான் போட்ட ஒரு ட்வீட் வேறு அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிக்குது. முடிவுக்கு வருமா சார்? இல்லை, ஏஆர் ரஹ்மான் பொதுவாக இந்த மாதிரி விஷயங்களில் தலையிட மாட்டார். ஆனால் அவரை மீறி தலையிடுறாருன்னா அவர் எந்த அளவுக்கு எரிச்சலாக இருக்கிறாருன்னு பாருங்கள். பல நாள் கோபம் ஒரு நாள் வெளிப்பட்டு. ஆமாம், ஆக்சுவலாக அவங்க 2 பேரும் ஒருவரை விமர்சனம் பண்ணிக்கிறதுங்கிறது, அவங்க 2 பேரும் யாருங்கிறது அவருக்கு நல்லா தெரியும். அப்போ நீங்கள் வந்து எவ்வளவு சுயநலம் மிக்கவர்கள் நீங்கள் 2 பேரும். வெளியில் வந்து ஒரு ஆன்மீகவாதியாகவோ அல்லது வந்து பெரிய இலக்கியவாதியாகவோ நீங்கள் 2 பேரும் மாறி மாறி காமிச்சிட்டா கூட உங்களுக்குள் நீங்கள் வந்து எவ்வளோ சுயநலம் மிக்கவர்கள்ங்கிறது அவருக்கு தெரியும். ஸோ அதனால தான் அவர் ஒரு குமரிமுத்து காணொலி தூக்கி போட்டு ரொம்ப பேசாதீங்கிற மாதிரி ஒன்று போட்டார். பட் இங்கே வந்து வைரமுத்து நான் இனிமேல் அதை பற்றி பேச மாட்டேன்னு சொல்லிட்டார். இப்போ சமீபத்தில் ஏதோ ஒரு நிகழ்ச்சிக்கு வரும்பொழுது இளையராஜாவை பற்றி கேட்கும்பொழுது இல்லை அதை பற்றி பேச வேண்டான்னு அவர் சொல்லிட்டார். இளையராஜாவும் நேற்று ஏர்போர்ட்டில் வரும்பொழுது பல பேர் அவர்கிட்ட கேட்குறாங்க, எந்த பதிலும் சொல்லலை, அவர் பாட்ட கிளம்பி போயிட்டார். இதைத்தான் நானும் சொல்லிகிட்டு இருக்கேன். ஏன்னா 2 பேரும் மிகப்பெரிய சிகரங்கள். நீங்கள் 2 பேரும் மாறி மாறி சண்டை போட்டுக்கிட்டு இருந்தீங்கன்னா தெரு சண்டையாக மாறுது. அதையொட்டி பல பேர் பல விவாதங்கள் நடத்துகிறாங்க. ஸோ அந்த இடத்துக்கு நீங்கள் ஏன் மற்றவர்களை கொண்டு வரீங்க? அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் 2 பேரும் ஒரு முடிவு எடுத்துட்டீங்க, ஒருத்தர் இனிமேல் சேரவே கூடாது, நீ எனக்கு பகையாளி நான் உனக்கு பகையாளின்னு மாறிட்டீங்க. அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு போங்க. எதுக்கு நடுவில் ஒருத்தர் திட்டிக்கிட்டுங்க? கொலாடி சண்டை வேணாம் அப்படின்னு சொல்லி. அவ்வளோதான். ஓகே சார், நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றி.